மலைக்கு அருகில் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்தது. எங்கும் பச்சை பசேலென காணப்படும் அந்த கிராமத்தில் விவசாயம்தான் முதன்மையான ஆதாரமாக இருந்தது. அங்கு தருவீரன் செண்பகம் தம்பதியினர் வசித்து வந்தனர். தன் மனைவி மீது அதிகப்படியான அன்பை வைத்திருந்தான் தருவீரன். தன் கணவன் தன் மீது வைத்துள்ள அதிகப்படியான அன்பின் காரணமாக தன்னுடைய பேறு காலத்திலும் தாய் வீட்டிற்கு செல்லாமல் கணவன் வீட்டிலேயே தங்கியிருந்தாள். ஆனா அவங்க தங்கியிருந்த கிராமத்துல போதிய அளவு மருத்துவ வசதி கிடையாது. செண்பகமும் நிறைமாத காலத்தை எட்டினாள். ஒரு நாள் பிரசவ வலி வருவதை அவள் உணர்ந்தாள். தன் கணவனை அழைத்து தனக்கு அதிகமாக வலி வருவதற்குள் தன் தாய் வீட்டிற்கு சென்று விடலாம் என கூறினாள். அங்குள்ள மருத்துவச்சி முக்காலமும் அறிந்தவர், நன்கு மருத்துவம் செய்வார் என செண்பகம் கூறினார். தருவீரனும் தன் மனைவியின் தாங்க முடியாத வலியை கண்டு வேறு வழியே இல்லாமல் இருவரும் தாய் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். செண்பகத்தின் தாய் வீடு இவளின் ஊரிலிருந்து 2 கல் தொலைவில் இருந்தது. அதுவும் ஒரு பெரிய அடர்ந்த காட்டை தாண்டி போக வேண்டியிருந்தது. இருவரும் இருள் சூழ்வதற்குள் அந்த காட்டில் 1 மைல் தூரம் கடந்து விட்டனர். அதன் பிறகு செண்பகத்தால் 1 அடி கூட நடக்க முடியவில்லை. இருளும் சூழ்ந்தது. அந்த காட்டின் அமைதி ஒரு விதமான பயத்தை இருவருக்கும் ஏற்படுத்தியது. இருவரும் தூரத்தில் உள்ள ஒரு குடிசையிலிருந்து வெளிச்சம் வருவதை கண்டனர். உடனே செண்பகம் தன் கணவனிடம், தான் இங்கேயே ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொள்கிறேன், நீங்கள் போய் அந்த குடிசையில் உள்ள மருத்துவச்சியை அழைத்து வாருங்கள் என்றாள். தருவீரனும் வேறு வழியின்றி தன் மனைவி அங்கே விட்டுவிட்டு வெளிச்சம் வந்த திசையை நோக்கி வேகமாக ஓடினான். சிறிது நேரம் கழித்து தருவீரன் மருத்துவச்சியின் வீட்டை அடைந்தான். தான் வந்த காரணத்தை கூறி உதவி செய்யுமாறு வேண்டினான். அந்த நடு இரவில் மருத்துவச்சியும் தருவீரனும் காட்டிற்குள் விரைந்து சென்றனர். ஆனால் செண்பகம் அமர்ந்திருப்பதாய் சொன்ன இடத்தில் அவளை காணாததால் மிகவும் பதறினான் தருவீரன். அந்த இரவில் காட்டின் நாலாபுறமும் தன் மனைவியின் பெயரை கூப்பிட்டு கத்தினான். ஆனால் எந்த ஒரு பதிலும் எத்திசையிலும் வராதனால தான் தன் மனைவியை தனியா விட்டு போனது பெரிய தப்புன்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு அழுதான். அப்ப தூரத்துல நிறைமாத கர்ப்பிணியான செண்பகம் இறந்து கிடக்கிறத மருத்துவச்சியும் தருவீரனும் பாக்குறாங்க. அவ இறந்து கிடக்கும் திசையை நோக்கி கதறிக்கிட்டே ஓடுனா. செண்பகம் இறந்து கிடப்பதை கண்ட மருத்துவச்சி தான் கண்ட கனவு பழித்து விட்டதேன்னு கூறி அழுக ஆரம்பிச்சாங்க. அதை கேட்ட தருவீர மருத்துவச்சிட்ட, அம்மா அப்படி என்ன கனவு கண்டீங்க, அதுவும் பழிச்சிருச்சுன்னு வேற சொல்றீங்களே, அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்குறான். மருத்துவச்சி தருவீரனிடம், நீ உன் மனைவியை விட்டுட்டு வந்தனே, ஒரு பெரிய கருப்பு உருவம் இவளை பார்த்து பாஞ்சுது, அதை பார்த்து பயந்து அவ அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சா. ஆனா அவள் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கறனால அவளால ஒரு அளவுக்கு மேல ஓட முடியல. தன்னை விட்டுடும்படி அந்த உருவத்திடம் கெஞ்சினா. ஆனா அந்த கருப்பு கொடிய உருவம் அவளை விடாம துரத்த ஆரம்பிச்சுது. அப்போ உன் மனைவி அங்க இருக்க மாட்டுச்சாணத்துல கால் வச்சு வலிக்கு விழுந்து உயிர் துறந்தா. அவ இறந்த மறுகணமே அவளோட உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு ஒரு பெரிய ஜோதி ரூபமா வானத்துல ஒரு பெண்ணோட உருவம் தோன்றியது. கோடிக்கணக்கான சூரிய ஒளி சேர்ந்த அந்த பிரகாசத்துல வானுயர ஓங்கி நிற்கும் அந்த பெண்ணோட கைகள்ல சூலாயுதமும் வேல்களும் இருந்தது. தன்னோட கையில உள்ள பெரிய சூலாயுதத்தினால அந்த கருப்பு கொடிய உருவத்தோட மார்பை பிளந்து தன்னோட காலடியில போட்டா. மேலும் மருத்துவச்சி தருவீரன்ட்ட, அப்படி வந்து அந்த பெண் சாதாரண பெண் அல்ல, அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண் எனவும், காமதேனுவால் இடப்பட்ட சாணத்துல கால் வச்சு இறக்காம இருந்திருந்தா வேறு ஒரு ரூபத்துல இறந்திருப்பான்னு மருத்துவச்சி சொன்னாங்க. இவள் ஒரு தெய்வ பிறவி, இவள் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதாலும், சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் இவள் மாசாணி என்றும், இந்த அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டி பூஜித்து வழிபட வேண்டும் என்றார்.